சபையில ஒவ்வொருத்தரும் உணர்வுள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா செத்த கிரிகளை நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, செத்த பரிமள தைலத்தை நார பண்ண ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிரியை எங்க சபைக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொருத்தரும் உணர்வுள்ளவர்களாய் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் பேசுகிற வார்த்தைகளை அப்பா புரிந்து கொள்ள ஞானத்தை நீங்க தந்தள்ள முடியா நாங்கள் துதிக்கிற ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உங்க வார்த்தையை நாங்கள் புறம்பே தள்ளாதபடிக்கு ஆண்டவரே, இருதயத்தின் பலகையில எழுதி கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்தல முடியா நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அந்த வசனத்தை கேட்கும் போது இன்னும் எங்களுக்குள்ள என்ன மன மாற்றம் வேண்டும் என்பதை உங்க சமூகத்தில் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நான் அந்த இடத்துல இராதபடிக்கு ஆண்டவரே, அப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் தள்ளப்படக்கூடாது என்பதை அப்பா நாங்கள் கட்டி எங்களுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரை ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, குற்றம் கண்டுபிடிக்க கூடாது, குறைகள் பார்க்க கூடாது ஆண்டவரே. நிறைவான கிறிஸ்துவ எங்களுக்குள்ள இருக்கீங்க ஆண்டவரே. குறைகள் யாவும் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. இன்னும் அப்பா எங்களுக்குள்ள அந்த குறைவை வைக்கிறதான எல்லா கிரைகளும் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, குற்றம் கண்டுபிடிக்கிற எல்லா ஆவிகளும் கர்த்தாவே வெளியேறுபடியா நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அந்த வசனங்களை எல்லா ஏக்கத்தோடு அன்போடு நாங்கள் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க உதவி செய்தல முடியா நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, அந்த வசனம் எங்களுக்குள்ள அப்பா போக முடியாதபடிக்கு எல்லாம் எடுத்து போடுகிற நிலைமைகளும் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதான ஒரு கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வைங்க ஆண்டவரே. அப்பா, எல்லாம் வந்த செவிகளை எடுத்து போடுங்க. இருதயத்தின் கிரிகளை எல்லாம் நீங்க எடுத்து போடுங்க. எண்ணத்தின் சிந்தைகளை எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுக்கிற ஒவ்வொரு வசனங்கள் ஆண்டவரே, அப்பா நன்மைக்கென்று நாங்கள் யோசிக்க சிந்திக்க தேவனின் உதவி செய்தல முடியா நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. எல்லா கிரைகளும் மாறுபடியா நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. உங்க வசனத்தை நாங்கள் அன்போடு ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கிருபை தருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரான். இந்த வார்த்தை எப்படி இருக்குமோ என்று ஆராய்ச்சி செய்யாதபடி ஆண்டவரே, நீர் எது பேசினாலும் நன்மை கண்டு அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. ஜனங்கள் மாறத்தக்கதான கிருபை நீங்க தந்துள்ள முடியாது நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்களை செபங்களை கேட்டு நீங்க அப்படியே செய்வதாய்க்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறபடியால் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நாம ஈவினிங் டைம்ல ஸ்தோத்திரம், ஆவிக்குரியவர்கள் எப்படி ஆவிக்குரிய விதமா, ஏன்னா நாம அப்படி நடக்கணும், அப்படிதான் நாம வாழணும். ஆண்டவர் அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அதற்கான ஒரு ஜெபத்தையும் நம்ம செய்ய போறோம். அதை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். அந்த விஷயத்த நாம ஆவிக்குரியவர்களா நாம எப்படி நடந்துக்கணும், ஆவிக்குரிய எப்படிப்பட்டவனா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே தேவனுடைய சமூகத்துல எப்படி வர்றாங்க அப்படின்னா, மாம்ச சிந்தையோட தான் தேவனை அணுகுறாங்க. இந்த மாம்ச சிந்தையில தான் இந்த வேத வசனத்தை வந்து பாக்குறாங்க. ஸோ அதனால அது சம்பந்தமா இன்னைக்கு இரவுல நான் உங்களோட கூட சில காரியங்களை பேசி நாம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா நாம மாம்ச சிந்தையாய் அல்ல வாழ கர்த்தர் நம்மளை வேறு பிரிக்கல. நமக்குள்ள இருக்கிறது முற்றிலுமா பரிசுத்த ஆவியானுடைய சிந்தையா இருந்து ஆவிக்குரியவர்கள். நமக்கு பேரே கிறிஸ்தவர்கள்ங்கிறத விட ஆவிக்குரியவர்கள் அப்படின்னா ஆவியிலே நடக்கிறவர்கள், ஆவியானவர் சொல்லுகிறபடி நாம் நடக்கிறவர்கள், ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கிறவர்கள் என்ற பெயர் ஆவிக்குரியவர்கள். ஸோ அதனால அதை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஏன்னா பிசாசு இன்னைக்கு ஜனங்களை வஞ்சிக்கிறான், பயங்கரமா வஞ்சிக்கிறான். அதை பார்க்கும்போது மனசுக்கு வேதனையா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் நேற்று நைட்டு சொன்ன பாருங்களேன், நான் வந்து கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்கிறேன், நான் வந்து மனுஷனுக்கு ஊழியம் செய்ய வரல. அதனால ஒவ்வொரு மனிதனையும் நான் திருப்திப்படுத்த முடியாது. நான் என் தேவனை மாத்திரம் தான் நான் திருப்திப்படுத்த முடியுமே தவிர என் தேவனுக்கு மாத்திரம் தான் நான் வேலை செய்ய முடியும். ஸோ அதனால மனுஷன் ஒவ்வொரு மனநிலையில இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் நான் வசனத்தெல்லாம் போதிக்க முடியாது. வசனம் என்ன சொல்லுதோ, எனக்கு ஆவியானவர் என்ன சொல்லி என் வாயில வைக்கிறாரோ, வார்த்தையை வைக்கிறாரோ, அதைத்தான் நான் பேச முடியுமே தவிர அதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம், இது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மனிதன் சொல்லியோ எனக்கு பேச வேணும்னு அவசியம் இல்லை. எனக்குன்னு சுய புத்தி இருக்கு, எனக்குன்னு சுய அறிவு இருக்கு. யாரும் சொல்லிதான் நான் பிரசங்கிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். இதெல்லாம் மாம்ச புத்தி. யாராவது சொல்லியிருப்பாங்களோ, இவங்களோட பேசியிருப்பாங்களோ, அவங்க இவங்களோட சொல்லியிருப்பாங்களோ, அதனாலதான் பாஸ்டர் இப்படி பேசுறாரோ நம்ம கிட்ட, இது எனக்கு அவசியமே இல்லை. கர்த்தர் எனக்கு சொல்லுகிறத நான் பேசுகிறேன். என்னென்ன காரியத்தை ஜனங்கள் மனம் திரும்பணும்னு ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்து வைக்கிறாரோ நான் பேசுகிறேன், அவ்வளவுதான். ஸோ இதை மனுஷ சத்தமாய் அல்லாமல் தேவ சத்தமாய் நாம் அதை எடுத்துக்கொண்டு
நாம் என்ன செய்ய வேண்டும்? மனிதர் மூலமாய் தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். ஊழியக்காரர், அதுக்கு தான் ஊழியக்காரரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நம்முடைய சபைக்கு. இதெல்லாம் ஜனங்கள் புரிந்து கொண்டு பிசாசுக்கு இடம் கொடுக்காம, தம்முடைய மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்காம, மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்தாலே பிசாசு அட்டாக் பண்ணிடும். அதனால நாம இடம் கொடுக்காம நாம அதுல எப்படி கவனமா இருக்கணும், அந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா கடைசி காலமா இருக்கிறதுனால பிசாசானவன் வஞ்சிக்கிறான். ஆனா அவங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கான்னு அவங்களுக்கு தெரியல. பட் ஆனா அவங்க நினைச்சுக்கிறாங்க, நாங்க ரொம்ப கிறிஸ்துவை உடையவர்களா இருக்கிறோம், நாங்க கிறிஸ்து மேல நாங்க ரொம்ப அன்பா இருக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. இல்ல, அவங்க வஞ்சிக்கப்பட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியுது. அதனால அவங்க கிட்ட சொல்ல முடியாது பாருங்களேன். அப்ப நாம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில, அதாவது நம்ம சபை மாத்திரம் இல்ல, எல்லா சபைகளிலும் இந்த பிரச்சனை இருக்கு. அதனால நாம ஜெபிப்போம். ஆண்டவரே, ஜனங்களை நீ பாதுகாத்து கொள்ளணும். பழையவைகள் புதியவைகளை எல்லாம் கர்த்தாவே, நாங்க ஆண்டவரை யாரையும் நாங்க விட்டு கொடுத்துடக்கூடாது. பிசாசின் கையில வஞ்சனைக்கு நாம போயிடக்கூடாது. அன்புறதுல நம்ம சபையில நாம ஜாக்கிரதையா இருப்போம். மற்ற சபையில இருக்கிறவங்களையும் நம்ம பாதுகாப்புக்காக நம்ம நைட்டு ஜெபிக்க போகிறோம். சரியா? இப்ப கடைசியா நாம 101ஆம் சங்கீதம் அதை மட்டும் வாசித்துட்டு நாம நிறைவு செஞ்சிடலாம். ஒரு 2 நிமிஷம். ஓகேவா? கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. 732வது பக்கம், 732வது பக்கம், 101ஆம் சங்கீதம் நான் வாசிக்கிறேன். நாம எல்லாரும் சேர்ந்து நாம வாசிக்கலாம். 101வது சங்கீதம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். வழி விலக்குகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெரும் நெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்திலுள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் ஆதி காலமே சங்கரிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். இது எழுதினது எப்படி அப்படின்னா, அவர் ராஜாவா இருக்கும் பொழுது இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். அவர் கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் நீதி உள்ளவர், இதையெல்லாம் அவர் என்ன பண்றாரு தெரிந்து கொண்டு அவர் என்ன பண்றாரு, இந்த இடத்துல அவர் எழுதுறதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னா, நீங்க பார்க்கும்போது அவர் தனக்குள்ள சொல்றாரு, உத்தம வழியிலே விவேகமாய் நான் நடப்பாண்டவரே, எப்பொழுது என்னிடத்துல வருவீரே? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன். தீங்கான காரியத்தை என் கண்முன்னே நான் என்ன செய்ய மாட்டேன். இது அவரை குறித்ததான். நம்முடைய வாழ்க்கையில நாம எடுக்க வேண்டிய சில தீர்மானங்கள். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கைகளை நான் வெறுக்கிறேன், அது என்ன செய்யாது, பற்றாது. வழி விலகி போவர்களோடு நாம என்ன செய்யக்கூடாது, எப்பவுமே கூட்டு இருக்கக்கூடாது, நாம விலகி இருக்க வேண்டும் என்பது இது வலியுறுத்துகிறது. அடுத்து, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். அப்போ நமக்குள்ள இருக்கிறதான மாறுபாடான, இப்ப நம்ம ஜோம் பண்ண பாருங்களேன், வசனத்துக்கு மாறாக அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் நமக்குள்ள வரக்கூடாது. அந்த மாதிரி இருதயத்தெல்லாம் நம்மளை விட்டு எடுத்து போட்டுறணும். அடுத்து, பொல்லாதவனை அறிய மாட்டேன். பொல்லாதவங்களை நாம என்ன செய்யக்கூடாது, தேடி போகக்கூடாது. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவர்களை சங்கரிப்பேன். மேட்டுமை கண்ணையுடைய பெருநெஞ்சன் உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு கூட வாசம் பண்ணும்படியா என் கண்கள் அவர்கள் மேல் எப்படியா இருக்கும். அப்ப நாம மற்றவர்களோடு பழகுவது எப்படி, மற்றவர்களோடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு உண்மையானவர்களை மாத்திரம்தான் நம்ம பக்கம் வச்சுக்கணும். நாம அவங்களோட மட்டும்தான் நம்ம கண்கள் அவங்கள மட்டும்தான் தேடணுமே தவிர, பொய் சொல்லுகிறவர்களையோ, மாறுபாடான இருதயம் உள்ளவர்களையோ, கபடு பண்ணுகிறவர்களையோ நம்ம கூட வச்சுக்க கூடாது. குழப்பம் பண்றவர்களையோ, இங்கு ஒன்றும் அங்கு ஒன்றும் பேசுகிறவர்களையோ நம்ம பக்கம் என்ன செஞ்சு கூடாது, ஒரு நாளும் வச்சுக்க கூடாது. அந்த ஆவி நம்மளை அட்டாக் பண்ணிட்டே இருக்கும், நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நாம நல்லா ஜெபம் பண்ணுவோம், நம்ம நல்லா இருப்போம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எதனால ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட முடியல, அல்லது எதனால ஆண்டவரே அந்த பிரசனத்தை உணர முடியல அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, இப்படி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம நிறைய ஆங்கிள் பார்க்கணும். என்னோட தொடர்பு கொள்ளுவங்க யாரு,
அவங்க எப்படி, அவங்க கனி எப்படி என்பதெல்லாம் நம்ம பார்க்கணும். சோ நாம ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்துல பிரியமா இருப்போம், நாம நல்லபடியா இருப்போம், நம்ம மனசுல அளவுல நம்ம எல்லாமே கிளியரா இருக்கும். ஆனா நம்மளோடு தொடர்புல இருப்பாங்க பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க, நாம நம்ம நெருங்கி அவங்களோட பேசி கொண்டிருப்போம், அடிக்கடி பேசி கொண்டிருப்போம். அவங்க எப்படிப்பட்டவங்க நம்ம பார்க்கணும். அவங்களுடைய ஸ்பிரிட்டும் வேற மாதிரி இருந்ததுன்னா நாம ரொம்ப கவனமா இருக்கணும். அளவா வச்சுக்கணும், எதுவுமே தூரத்துல வச்சுக்கணும், கிட்ட வச்சிடக்கூடாது. அதைத்தான் இங்க தாவீது சொல்றாரு. உண்மையானவங்க தான் என் பக்கத்துல இருக்கணும், உத்தம வழிகளை நடக்கிறவங்கள தான் நான் சேவிப்பேன். கபடி செய்கிறவன் என் வீட்டுக்குள்ள இருப்பதில்லை, பொய் சொல்றவன் என் கண் முன்னே, ஆமா உள்ளே வச்சிடக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள பொய் சொல்றவன், கபடா இருக்கிறவன், அதான் இங்கொன்று அங்கொன்றுமா பேசி குழப்பத்தை உண்டு பண்ணுகிற, அது விசுவாசியா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஸ்பிரிட்ட உடையவங்களா இருக்காங்கன்னா நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. அது அந்த ஆவி நம்மளை என்ன செஞ்சிடும், அட்டாக் பண்ணு. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இங்க எழுதி வைத்திருக்கிறார். ஸோ ஆகவே நாம இந்த வசனத்தை நீங்க வீட்டுல உட்காந்து தியானம் பண்ணி நாம தீர்மானம் எடுக்க வேண்டிய இடத்தை நாம தீர்மானம் எடுப்போம். வெளிப்புற காரியத்துல நம்ம எப்படி நடக்கணும், எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத அவர் பேசியிருக்கிறாரு. அதை நீங்க தியானம் பண்ணுங்க, அதன்படியாக நீங்க வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அருமை ரட்சகரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான பிள்ளைகள் இந்த கால வேளையில உங்க சமூகத்துல வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும். இந்த நாள் முழுவதும் உங்க கிருபை பிள்ளைகளோடு இருக்கணும்ப்பா. எங்க சந்ததியை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் நல்ல சத்தியத்துல வளரணும். எங்க பிள்ளைகளை பிசாசானவன் திருடி போயிடக்கூடாது. எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவரை நீங்க காத்துக்கொள்ளுங்க. உங்க கையில அர்ப்பணிச்சிருக்கிறோம் ஏசப்பா. எங்க பிள்ளைகள் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும். எங்க முழு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க, நடத்துங்கப்பா. எங்க பிள்ளைங்க இன்னைக்கு போக்கில வரத்தில் உங்க சமூகம் இருக்கணும், உங்க பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க செய்வதையெல்லாம் கர்த்தர் ஆண்டவரே வாய்க்க பண்ணுவீராக. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.